ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். இப்போ நாம் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பைக் ஓட்டுறீங்கன்னா அந்த பைக்கை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஸோ அது ஆப்ரேட்டர். நீங்கள் போர்ட்டில் கிரெயின்லாம் பார்த்துருப்பீங்க. மெட்ரோ ரயில் வேலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய கிரெயின்ஸ் இருக்கும். அந்த கிரெயினை ஆப்ரேட் பண்ணுறவங்க ஒரு கிரெயின் ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர் அப்படின்றது பொதுவாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய வேலையை செய்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜாவாலேயுமே நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. வித்தியாசமான ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த வித்தியாசமான ஆப்ரேட்டர்ஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேலையை செய்யுது. ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் டாஸ்க் டைமில் ஒன்று கேட்டிருந்தோம். என்னன்னா, ஒரு நேம் ஏஜ் கோர்ஸ் கொண்ட ஒரு ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணால் நம்ம எப்படி கோடு எழுதலாம், ஒரு சிம்பிளான கோடு எப்படி எழுதலாம் அப்படின்றத கேட்டிருந்தோம். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இன்டெலிஜேவை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் முதல்ல அங்கே என்ன கேட்டிருந்தேன்னா, ஸ்டூடெண்ட்டோட நேம். அப்போது நான் ஒரு நேம்ன்ற வேரியபிளை கிரியேட் பண்ண போகிறோம். நேம்ன்ற வேரியபிள் எதில் இருக்கும்? ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு, நான் டபுள் கோட்ஸில் விஜய் விக்னேஷ்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஏஜ் கேட்டிருந்தேன். ஏஜோட வேல்யூ வந்து நம்ம இன்ட்டு பைட் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கலாம். நான் பைட்டில் கொடுத்துக்கிறேன். பைட் ஏஜ் ஈக்குவல் டு 28 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அடுத்து நான் என்ன கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறேன். இப்போ எரர் காமிக்குது. காரணம் என்ன, டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ முன்னாடி ஸ்ட்ரிங் கோர்ஸ் ஈக்குவல் டு, நான் இங்கே ஜாவா தான் கிளாஸ் எடுத்திருக்கேன், அதனால தான் முன்னாடி கேட்குது. ஸோ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். என்னென்னா, நான் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே. இப்போ system.out.println நேமை வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு நேமுக்கு முன்னாடி இங்கே டபுள் கோட்ஸில் அந்த நேம்ன்றது வரணும் அப்படின்றதுக்காக போடுறேன். நெக்ஸ்ட்டு நான் system.outல இன்னொன்று ஏஜ் கொடுத்துக்கிறேன். அண்டு system.outல கோர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் கொடுக்கறது மூலயமா இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, என்னுடைய நேம் இங்கே பிரிண்ட் ஆகும், வேரியபிள் அண்டு ஏஜ். இப்போ நான் கிளிக் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹைலைட் ஆகுது பாருங்கள். அண்டு கோர்ஸ் மூலயமா கோர்ஸ் ஜாவா அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் ரன் பண்ணோடனே நேம் விஜய் விக்னேஷ், ஏஜ் 28, கோர்ஸ் ஜாவா அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த சிம்பிளான ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை நான் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஸ்கூலில் நார்மலாக படித்த இந்த மேத்தமெட்டிக்ஸில் படித்தோம் இல்லையா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், இது எல்லாமே தான் இங்கே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸாக இருக்குது. ஸோ அடிஷன் அப்படின்னா ரெண்டு ஆப்ரேட்டராக ஆட் பண்ண போகுது. ஸோ ஏல ஒரு வேல்யூ இருக்கும், பியில் ஒரு வேல்யூ இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு ஒரு கம்ப்ளீட் வேல்யூ வந்து கொடுக்குது. அண்ட் சப்ராக்ஷன் அப்படின்னா சேம் மைனஸ் பண்ணி கொடுக்க போகுது. ஏல 10, பியில் 5னா 10 - 5 நமக்கு ஆன்சர் கொடுக்க போகுது. மல்டிப்ளிகேஷனாக ரெண்டுத்தையும் பெருக்கி நமக்கு ஒரு ஓவரால் ஆன்சர் கொடுக்க போகுது. டிவிஷன் அப்படின்னா ஒரு வேல்யூவை நம்ம இன்னொரு வேல்யூவில் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூவோடைய குவாஷன்ட்டை நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் A/B. மாடுலஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ரெண்டு வேல்யூவை டிவைட் பண்ண சொல்ல ரிமைண்டர்னு ஒன்று வருது இல்லைங்களா, அந்த ரிமைண்டரை கொடுக்கறதுக்கு இந்த மாடுலஸ் சிம்பிள், அதாவது பர்சன்டேஜ் சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். பேசிக்காக இந்த ஆப்ரேட்டரில் பைனரி ஆப்ரேட்டர் அண்ட் யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் இந்த பைனரி ஆப்ரேட்டர்ஸ் தான் ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி செய்கிறது. அதாவது A + B, A - B அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுது. ஆனால் இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா A++ ஆர் ++A அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே ஒரு வேல்யூக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டரை பயன்படுத்தினா அது மூலயமா அந்த இடத்துல வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு பேர் தான் யூனரி ஆப்ரேட்டர். இது எல்லாத்தையுமே இப்போ நாம் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். இன்டெலிஜே ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, int A = 10, int B = 20 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இப்போது நான் int C = நான் என்ன பண்ண போகிறேன்னா A + B அப்படின்ற மாதிரி ரெண்டு வேரியபிளை ஆட் பண்ண சொல்கிறேன். ஸோ இது அடிஷன் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு int D = A - B அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு சப்ராக்ஷன் வந்துச்சு. ஸோ ஈல வந்து A*Bனா ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் F = A/B கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம D வந்து சப்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். A*B மல்டிப்ளிகேஷன், A/by டிவிஷன். நான் இன்னும் ஒன்று கொடுக்க போகிறேன். int G ஓட வேல்யூ வந்து
ஏ மாடுல் பி அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ ஏ மாடுல் பி கொடுத்தா நமக்கு ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சராக கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இன்டெலிஜேவை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு எஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் அடித்து என்ட்ரு அடித்தோம்னா ஸோ அதுக்குள்ளே நமக்கு என்ன ஃபங்க்ஷன் போடலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும். இப்போ எஸ் அவுட்டில் நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா சி எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி கேட்க போகிறேன். ஸோ சியை பிரிண்ட் பண்ண மாதிரி நான் எல்லா வேல்யூவும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம எத்தனை போட்டிருக்கோம்? 1 2 3 4 போட்டிருக்கோம். ஸோ அந்த 4த்துக்கான வேல்யூ நம்ம எங்கே CDEF அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா ஏல ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணியிருக்கேன், இன்டீஜர் வேல்யூ, அண்ட் பியில் ஒரு இன்டீஜர் வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே A + B அடிஷன் பண்ணு, A - B சப்ராக்ஷன் பண்ணு, A*B மல்டிப்ளிகேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை நான் கொடுத்துருக்கேன், அதாவது ஆப்ரேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் CDEF நான் பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். அண்ட் இன்னொன்றில் நான் ஜியும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜி பிரிண்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு மாடுலஸ் அதாவது ரிமைண்டரும் கிடைக்கும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகி இங்கே ஒவ்வொரு வேல்யூக்கு வந்திருக்கு. அதாவது சியோட வேல்யூ A + B 10 + 20 30 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அண்ட் A - B 10 - 20 அப்படின்னா -10 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. 10 × 20 200 அப்படின்ற மாதிரி மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு. அண்ட் A / B பார்த்தீங்கன்னா 10/0 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இங்கே நான் வந்து ஜியோட வேல்யூ இங்கே A மாடுல் Bயில் 10 ரிமைண்டர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஓகே, இப்போ இது எல்லாம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் இந்த டிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணுங்களேன். ஸோ அதில் 0ன்னு வந்திருக்கு. இப்போது 10/20 அப்படின்னா 0.5 அப்படின்ற மாதிரி தான் ஆன்சர் வரணும். ஸோ ஆனால் இங்கே எனக்கு வந்து வரவே இல்லை. ஸோ என்னென்னு வந்திருக்குன்னா 0 மட்டும்தான் வந்திருக்கு. 0க்கு அப்புறம் இருக்க எல்லா வேல்யூவும் அது ஸ்கிப் பண்ணியிருக்கு. அதாவது டெசிமல் வேல்யூவை அது ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ இப்போது இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் மற்றது எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ ஏவும் பியும் சேர்த்து நான் வந்து டிவைட் பண்ணி கேட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல எஃப்ன்ற மாதிரி மாற்றிக்கணும். நான் இங்கே பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ A / B 0ன்னு வருது. ஸோ லாஜிக்காக யோசிங்க, ஃப்ளோட்டில் தான் நமக்கு வந்து டெசிமல் பாயிண்ட் வரும், இன்னொன்று டபுளில் நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்டீஜர் அப்படின்னு கொடுத்ததுனால அது இன்டீஜரோட வேல்யூ கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் ஸோ நம்ம இங்கே ஃப்ளோட்டுன்னு கூட கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளோட்டு F = A / B அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா முதல்ல 0ன்னு ஆன்சர் வந்தது. இப்போ நான் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் டெசிமல் வச்சு 0.0ன்னு வந்தது. ஆக்சுவலாக 0.5 தானே நமக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட்ஸில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் நமக்கு வேணும், இன் டிவிஷன் இல்லை மற்ற விஷயங்களுக்காக நம்ம வேணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல தான் ஒரு புது கான்செப்ட் உள்ள வருது. அந்த புது கான்செப்டுக்கு பேர் தான் டைப் காஸ்டிங். டைப் காஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு டேட்டா டைப் இருக்குன்னா நம்ம இன்னொரு டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த டைப் காஸ்டிங்கை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கீழே கொடுத்துருக்கேன், இன்டீஜர் அப்படின்ற ஒரு டைப்பை நம்ம வந்து ஸ்ட்ரிங்காவோ ஃப்ளோட்டாவோ கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த டைப் காஸ்டிங் அப்படின்றத சொல்கிறேன். டைப் காஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி டைப் காஸ்டிங்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று இம்ப்ளிசிட் காஸ்டிங், இன்னொன்று எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். இந்த இம்ப்ளிசிட் காஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, ஜாவாவுடைய ப்ரோக்ராம் ஐடியை என்ன பண்ணுன்னா ஸோ இது இந்த வேல்யூ தான் சொல்லிட்டு இந்த டேட்டா டைப் தான் சொல்லிட்டு அதுவே அஷ்யூம் பண்ணிக்கிட்டு பண்ணுறது. எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங் அப்படின்னா நாம் பர்டிகுலராக இந்த டேட்டா டைப்பில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அதை பண்ணுறது. ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இம்ப்ளிசிட்னா ஜாவாவே பண்ணுறது, எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா நாம் மேனுவலாக பண்ணுறது. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் A / Bன்னு கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல நான் ஃப்ளோட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் ஃப்ளோட்னு கொடுத்ததுனால இந்த ஏவோட வேல்யூ இன்டீஜராக இருக்குது, பியோட வேல்யூ இன்டீஜராக இருக்குது. அதனால் ஆன்சர் வந்து இங்கே ஃப்ளோட்டு நான் கொடுக்காம இன்ட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்? ஸோ நம்ம முன்னாடி இன்ட்டுன்னு நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்ட்டுன்ற வேல்யூவில் தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டில் இன்டீஜராக தான் இருக்குது. ஏன்னா ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20ன்னு சொல்லிட்டு நம்ம இன்டீஜராக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடியுமே ஸோ இந்த டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். இப்போ இங்கே நல்லா கவனிங்க, ஃப்ளோட்டில் எஃப்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா டைப்பை முன்னாடி கொடுத்துட்டோம். ஈவன் தோ ஸ்டில் அங்கே 0 மட்டும்தான் ஆன்சர் வந்தது, நமக்கு 0.5 அப்படின்ற மாதிரி ஆன்சர் வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, அதாவது எஃப்க்கு அப்புறம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்குற மேலே இருக்கிற வேரியபிளை கீழே கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ளோட் அப்படின்னு போட்டுட்டு பிக்கும் ஃப்ளோட்
ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது இன்டீஜராக இருக்கிற வேல்யூவை இங்கே ஃப்ளோட்டாக எடுத்து எனக்கு வந்து ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறோம். ஸோ நம்ம டைப் காஸ்டிங் பண்ணுறப்போ அந்த டேட்டா டைப் என்னவா நம்ம போடுறோமோ அதுக்கு தான் நம்ம ப்ராக்கெட் போடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுன்ற வேல்யூக்கு எஃப்ன்ற வேரியபிளில் நம்ம a டிவைடட் பை b கொடுக்குறோம். ஆனால் எனக்கு அந்த a எப்படி ஸ்டோர் ஆகிருக்கணும்னா ஃப்ளோட்டாக ஸ்டோர் ஆகிருக்கணும். இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 0.5 அப்படின்ற மாதிரி வருது. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ நான் ஏவை வந்து இன்ட்டாக ஸ்டோர் பண்ணுறேன். அந்த இன்ட்டில் வந்து 10 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இன்ட்டு பியில் 20 அப்படின்ற மாதிரி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இன்ட்டு a டிவைடட் பை பின்னு கொடுத்தேன்னா c ஈக்குவல் டு a டிவைடட் பை b அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஏவும் பியும் டிவைட் ஆகும். ஆனால் அந்த இடத்துல எனக்கு என்ன வரும் அப்படின்னா பாயிண்டில் வராது. ஏன்னா 0.5ல் வரணும். எனக்கு இந்த இடத்துல சி பிரிண்ட் ஆகிறப்போ 0.5ன்னு வரணும். ஆனால் ஆன்சர் 0 தான் வருது. ஏன் 0ன்னு வருதுன்னா நம்ம இன்டீஜர் வேல்யூ டெசிமலில் அக்செப்ட் பண்ணிக்காது. அந்த அக்செப்ட் பண்ணிக்காத காரணத்தினால நம்ம வந்து சொல்லணும், ஜாவாவுடைய கம்பைலருக்கு இது ஃப்ளோட்டில் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுக்கு நான் ஃப்ளோட்டுன்ற டேட்டா டைப்பை எஃப்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு ஏவும் பியும் டிவைட் பண்ணி கொடு, ஆனால் ஏவை நீ ஃப்ளோட்டாக எடுத்துக்கோ, பியை ஃப்ளோட்டாக எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுனால இங்கே 0.5 அப்படின்னு ஆன்சர் வந்துச்சு. ஸோ இதில் சில விஷயங்களும் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால் ஃப்ளோட்டாவோ இன்டீஜராவோ கன்வெர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஃப்ளோட்டை வந்து நம்மளால் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியும். ஏன்னா டபுள் க்ளோட்ஸில் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் அப்படின்றதுனால நம்ம ஈஸியாக வந்து ரொம்ப மற்ற டேட்டா டைப்பை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரிங்கை வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் ஒரு சென்டென்ஸோ ஒரு லெட்டரோ ஒரு வேர்டோ தான் அதுக்குள்ளே வச்சுருப்போம். இதே வந்து நீங்கள் நம்பர் வரும்போது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுவீங்க, ஒரு ஸ்ட்ரிங்கை தூக்கி நம்மளால் வந்து சேர்த்து பார்க்க முடியாது. ஸோ இதில் நம்ம அடிஷன் பார்த்துட்டோம், சப்ராக்ஷன் பார்த்துட்டோம், மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோம், டிவிஷன் பார்த்துட்டோம், டிவிஷனுக்குள்ள டைப் காஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம், அண்ட் தென் மாடுலஸை பார்த்துட்டோம். இப்போ நாம கடைசியாக என்ன பார்க்க போகிறோம்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். இன்க்ரிமெண்ட்னா ஒவ்வொன்றா வேல்யூவை ஆட் பண்ணும்போது, டிக்ரிமெண்ட் அப்படின்னா வேல்யூவை மைனஸ் பண்ணும்போது ஒன்று. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து இங்கே ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுதுன்னா இங்கே பாருங்கள், ஏவோட வேரியபிள் இங்கே ஹைலைட் ஆகிடுச்சு. அப்போ ஏ வந்து இங்கே கால் பண்ணிட்டோம். ஏ கூட ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஒரு வேல்யூ ஆட் ஆகிக்கும். அதாவது இங்கே 10ன்றது 11 ஆகும். இப்போ அந்த வேல்யூவை நான் கால் பண்ணி பார்க்குறேன். ஏவை வந்து பிரிண்ட் பண்ணுறதுனால இங்கே லோட் ஆகுது. லோட் ஆனவொடனே இங்கே நான் ஏவோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்கேன், ஆனால் இந்த இடத்துல எனக்கு 11ன்னு வந்துச்சு. அதே மாதிரி நான் பியை வந்து மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் பியை பிரிண்ட் பண்ணுறேன். இந்த பியை பிரிண்ட் பண்ண உடனே 20ன்றது 19 எனக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இதை இங்கே நான் தனியாக தான் ஒரு லைன் எழுதணுமானா இல்லை, நம்ம டேரெக்டாக இந்த சிஸ் அவுட்டில் எழுதிக்கலாம். அதாவது சிஸ்டம் டாட் அவுட்புட்டில் நம்ம வந்து ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்கலாம், பி மைனஸ் மைனஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் அப்படியே தான் வருது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏக்கு அப்புறம் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டோன்னா ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணுது. வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமே. இங்கே ஏ ப்ளஸ் ப்ளஸ்னு மேலே தானே நான் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வெறும் ஏ மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். இப்படி ஏவை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுற சமயத்தில் இங்கே என்ன வேல்யூ வருது அப்படின்னா, ஸோ எனக்கு 11 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஏ ஈக்குவல் டு 10, இந்த சிஸ் அவுட்டில் வந்து ஏ ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுக்குறப்போ இங்கே வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு வேல்யூ ஆட் ஆகிருக்கு. ஸோ அது அங்கேயே இருக்குது. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சிஸ் அவுட்டில் நான் ஏவை பிரிண்ட் பண்ணும்போது இந்த 10 + 1 11 அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சின்ன வயசில் ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்னு படிச்சிருப்போம். ப்ரீஃபிக்ஸ்னா முன்னாடி, சஃபிக்ஸ்னா பின்னாடி. ஸோ இதை போஸ்ட் ஃபிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேல்யூக்கு அப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தோன்னா அந்த வேல்யூவை ரன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் இருந்து தான் நம்ம அதுக்கு கேட்டோம் கால் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ ஆட் ஆகி வரும். இதுவே நம்ம இது பண்ணாமல் ஸோ இந்த இடத்துல ஏ ப்ளஸ் ப்ளஸ் பதிலாக ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்ற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னா முதல்ல வேல்யூவை ஆட் பண்ணிடும். 10 + 1 11, அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ அவுட்புட்டில் கொடுக்கும். ஸோ 10 + 1 11. அதே மாதிரி இங்கே 20ன்றது பியோட வேல்யூ. இங்கே மைனஸ் பினா
நமக்கு ஒரு நம்பரை மைனஸ் பண்ணோம். பியோட வேல்யூ என்ன 20, 20 மைனஸ் 1 19 அப்படின்றத பிரிண்ட் ஆகிடுச்சு. இங்கே நார்மலாக நான் எப்பவும் போல் ஏவை வந்து பிரிண்ட் பண்ண கேட்டிருக்கேன். அப்போது அதோட வேல்யூ 11 அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ லாஜிக்காக என்னென்னா நம்ம இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ மட்டும்தான் ஆட் பண்ணுவோம் மைனஸ் பண்ணவும் முடியும். அதை நம்ம ப்ரிஃபிக்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா முன்னாடி அது ரன் ஆகினதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணோம். இதுவே சஃபிக்ஸில் அதாவது போஸ்ட் ஃபிக்ஸில் ஏக்கு அப்புறம் கொடுத்தோன்னா முதல்ல ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த வேல்யூ எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா அதுக்கு அடுத்த லைனில் நம்ம எங்கேயாவது ஏவை கால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அது வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் அப்படின்றத மாதிரி பார்த்துருக்கோம். அதே மாதிரி பைனரி ஆப்ரேட்டர்னா என்ன அண்ட் யூனரி ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்த்தோம். தென் டைப் காஸ்டிங்கில் எப்படி ஒரு வேல்யூவை இன்டீஜர் வேல்யூவை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ப்ரிஃபிக்ஸில் எப்படி யூனரி அண்ட் பைனரியை யூஸ் பண்ணுறது, சஃபிக்ஸில் எப்படி யூனரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். அண்ட் வெல்கம் டு த டாஸ்க் டைம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பில்லிங் சிஸ்டமாக நம்ம கிரியேட் பண்ணோம் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. அதில் ஒரு ஐட்டத்தோட பேஸ் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க இன்டீஜராக. அதுக்கப்புறம் 18% ஜிஎஸ்டியை அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 5.5% டிஸ்கவுண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது டைப் காஸ்டிங்கை யூஸ் பண்ணி ஃப்ளோட் டிவிஷன் வரணும். அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரைஸ் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணோம். இதை நம்ம ஜாவாவுடைய ப்ரோக்ராமை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். until then bye bye, see you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஜாவா படிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமா வரும். அண்ட் சப்ஸ்கிரைப் டு வெப்டெக் அகாடமி. ஒன்னா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்னா வளரலாம். நன்றி.